இன்றைக்கி நம்ம யாருங்க வந்த உடனே ஆரம்பிக்கிறானே. நீங்கெல்லாம் போய் வேற ஒரு கம்பெனில வேற ஒரு பிராண்டை விற்க போறீங்க, நான் என்னைய பிராண்டாக்கி விற்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. நம்மளையே நம்ம ஏன் ஒரு பிராண்டா உருவாக்கிக்க கூடாது? கேஜிஎஃப்ல கூட வரும்ல பிராண்ட். கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இல்லை இப்போ தான் நம்ம லாஸ்ட் ரைடு எங்கே போனோம்? ஏதோ ஒரு டேமுக்கு போனோமே, பேர் சரியாக தெரில. ஸோ கைஸ், அந்த டேமுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வால்பாறை போகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ வால்பாறை போகிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ரூமில் இருந்தோம். இன்றைக்கி சண்டே வேறு, சரி எங்கேயாச்சும் விளாக் எடுக்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேங்க. ஸோ நம்ம தான் போகிறோம். இன்றைக்கி நம்ம யாருங்க வந்த உடனே ஆரம்பிக்கிறானே. ரோடே ஃப்ரீயாக கிடக்கு, எவ்வளோ பக்கத்தில் வந்து போகிறேன் பார்த்தீங்களா? இன்றைக்கி இருங்க, இன்றைக்கி செத்தான். இன்னொரு டைம் பண்ணுறானான்னு பார்ப்போம். பண்ணானா மட்டும் போவோம். நம்ம பாட்டுக்கு விளாக் பண்ணிட்டு வரோம், வண்டி எடுத்து வெளியே ரோட்டுக்கு வந்து இறக்குன உடனே ஆரம்பிச்சிடறானுங்க எவனாச்சும். உங்க பாருங்களேன், இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? நான் எதுனாச்சும் பண்ணேனா? நான் செவனேன்னு போயிட்டு இருக்கேன். சரி விடுங்க, போட்டும் தலைவன், எதுக்கு தேவையில்லாம ஒம்பழுத்துட்டு அவன் தான் பண்ணுறாங்கன்னா. பார்த்தீங்களா என்னென்ன பண்ணுறான்னு? டேய் சாமி, யாருங்க இவனுங்க? எங்கேருந்துங்க வரானுங்க? நமக்குன்னே வரானுங்க. ஒரு முறுக்கணுன்னா அவ்வளோதான். எம்டி தான் வச்சுருக்கான், அது நேக்குடு. எப்படி வருவான் பின்னாடி? வாடா பார்த்துக்கலாம்டா. வந்து முடிஞ்சா புடிடா. ஸ்லோவாகவே போவாங்க. பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டானு. எவனாச்சும் எங்கே இருந்தாச்சும் வந்து குடைச்சலை தந்துக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம ஒழுங்காக போனாலும் ரோட்டில் வரவனு அமைதியாக போக மாட்டானு, ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கானு. பார்த்தீங்களா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், அவனா வரான். நானே பெட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கேன். என் கூட வந்து ரேஸ் போட்டு என்னடா பண்ண போகிற? பெட்ரோல் அடிக்கணும்டா. ரைட்லையா? இந்தியன் பல்கா? கைஸ், இங்கிட்ட இந்தியன் பல்க் இருக்கான். ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் உங்களுக்கு வரும். நாங்கள் ஒரு கண்டென்ட்டுக்காக வேண்டி தான் பண்ணோம் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணலை, ஒரு கார் வருதுங்க. போங்கண்ணே போங்க. கைஸ், இங்கே தான் பெட்ரோல் அடிக்கணும். அடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சாகடிக்கிறாங்களே என்னைய. பெட்ரோல் போட்டாச்சுங்க. ஐயோ சாமி, டீசெண்டாக அந்த அக்காட்ட 210 ரூபாய்க்குன்னு சொன்னால் போட்டு விட போகிறாங்க. 2 லிட்ரு போடுங்கன்னு சொல்லி அதில் சில்லறை காசு 204 208 சில்லறை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஐயோ குழப்புறானுங்க. இப்படி கூடி போயிடலான்னு பார்த்தேன், பட் கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்குது, அதனால் இப்படியே போயிடலாம். அந்த பையன் பார்க்குறத பார்த்தீங்களா? கைஸ், இன்றைக்கி என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த MT-15 வந்துட்டு நம்ம ஹை ஸ்பீடு எவ்வளோ ஏறுது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ டீ குடிக்க தான் போகிறோம், அப்படியே இதையும் செக் பண்ணிடலாமே. நம்ம போகிற ஸ்பீடு தாங்க இந்த வண்டியோட ஸ்பீடு, அதாவது செக் பண்ணுற ஸ்பீடு. இப்போ நான் ஒரு இதில் 120 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 130 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வண்டியில் இதுக்கு முன்னாடி யாருமே ஸ்பீட் செக் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செக் பண்ண போகிறோம். நான் 130 போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டி ஓனரே அவ்வளோ ஸ்பீடு போக மாட்டான். ஸோ நம்ம செக் பண்ணி சொல்கிற ஸ்பீடு தான் இப்போ அந்த வண்டிக்கு. ஸோ அந்த வண்டியில் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வெர்ஷன் 2ங்க MT-15. இந்த வண்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வீடியோ கூட போட்டிருப்பேன், டெலிவரி வீடியோ. ஸோ அதுக்கு கொஞ்சம் வியூஸ் நல்லாவே போயிருந்துச்சு.
ஸோ இப்போயும் போய் அந்த வீடியோ இருக்கும் பாருங்கள். எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வாங்கின வண்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். 3 மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த வருஷத்தில் நியூ இயர் அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் 1ஆம் தேதியே எடுத்துட்டான். ஸோ இப்போ வந்துட்டு 6வது மாதம் போயிட்டுருக்கு. மொத்தம் 6 மாதம் ஆச்சுங்க வண்டி எடுத்து. ஸோ அந்த வண்டியை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு. சரி நீயே வச்சுக்கோ. ஓகே கைஸ், இந்த வண்டி நீ அப்படி முன்னாடி முடிஞ்சா போ, நானும் போகிறேன். அந்த வண்டி ஓவர்டேக் அடிச்சிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. $45 ஃபஸ்ட்டு கீரில். $90 தேர்ட் கியரில் 90 போகுது. போயிடுச்சு. R15 107 4th கியரில். வண்டி வந்துருச்சுங்க. 127 லாஸ்ட்டாக ஏறின மாணிக்கு பார்த்தேன். விடுங்க, ஸ்ட்ரெயிட் ரோட்லேயே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாய்ஸ் R15 பிடிக்க முடியுதான்னு பார்ப்போமா? R15 போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க. வாய்ப்பே இல்லை அது பிடிக்கிறதுக்கு. அது போகுது, புயல் போக்கில் போயிட்டு இருக்கான். பக்கத்தில் வந்துட்டாங்க. 125. செம காத்துங்க. நான் ஸ்லோ பண்ணிட்டான். 125ங்க. செட் 5வது கியரில். அதுக்கு மேலே போடலை. நம்ம கொஞ்சம் தள்ளி போய் ஹைவே ஒன்று இருக்குது, அந்த ஹைவேலேயே செக் பண்ணி பார்ப்போம். பக்கத்தில் ஒரு ஹைவே இருக்குல்லங்க, அங்கே போயிட்டு R15 எதுவும் வந்துட்டு வச்சு பார்ப்போம். ஸோ R15 வந்துட்டு ஸ்பீடாக போகும், பட் அதை வந்துட்டு அவ்வளோ ஸ்பீடு ஏற்ற வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் 2 டயருமே வந்துட்டு கண்டிஷன் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி அவ்வளோ ஸ்பீடு ஏற்றிடாது அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. ஸோ இந்த வண்டியை மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வண்டியோட வேகத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான். ஸோ நிறைய பேர் எம்டியோட வீடியோ வந்துட்டு நீங்கள் வீடியோவிலே காட்டலை, அதாவது எம்டி பைக்கை நீங்கள் வீடியோவிலே காட்டலை, அதனால் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த பைக்கோட ஸ்பீடும் இந்த பைக்கோட லுக்கும் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன வீடியோங்க இது. மற்றபடி இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறது ஆளே இல்லாத ரோட்டில் தான் பண்ணுறோம், ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் தான் பண்ணுறோம். ஸோ இப்போ வரப்போ பார்த்துருப்பீங்க, அவ்வளோலாம் இருக்காது. வண்டி வந்தால் நான் ஸ்லோ பண்ணியிருப்பேன். இப்போ வந்துட்டு ஹைவேலே பண்ணுறோம். சொல்லுங்க, ஹைவே பக்கம் தான், பக்கமே வந்துட்டோம், அங்கேயே போய் பண்ணிக்கலாம். MT-15 யாராருக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ MT-15 எனக்கும் பிடிக்குங்க. ஸோ இது நேக்கடு பைக் நல்லா இருக்கும், டிராஃபிக்குள்ளே ஓட்டுறதுக்கு, அப்புறம் புகுந்து போகிறதுக்கு நல்லா இருக்குங்க. நாங்கள் எங்கேயாச்சும் போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். R15 வந்துட்டு நல்லா லாங்குக்கு வந்து நல்ல ஸ்பீடு எல்லாமே பக்காவாக கிடைக்கும். ஆனால் என்ன பட்டு உடம்பு வலி கொண்டு எரிஞ்சிரும். காய்ஸ் இதோ ஹைவேக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே கொஞ்சம் வண்டியாக வந்துட்டுருக்கு, வண்டி வராதப்போ டெஸ்ட் பண்ணுவோம். காய்ஸ் ஸ்ட்ரெயிட் ரோடு. ஸோ இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு 90.
ஏற்றிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதுங்க. பார்த்தீங்கன்னா R15 அசால்ட்டாக ஏறி வருது. அவன் 5வது கீரில் வந்தாலே அவன் ஸ்பீடில் அழகாக வந்துடும். 6வது கீர் போடுறேன் 120க்கு மேலே போக மாட்டேங்குது. கைஸ் 140 அதுக்கு மேலே ஏற்றிருக்கலாம். பட் அதுக்கு மேலே வந்துட்டு ஏறலை. எவ்வளோ போயிருக்குன்னு நினைக்கிற? எவ்வளோ போயிருக்குன்னு நினைக்கிற? 140 போதும். 140 போயிடுச்சுலடா. அதுக்கு மேலே எவ்வளோடா போக போகுது? இதுக்கு மேலே போகாது, வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேலே போகிறது யாருனாச்சும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ போட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்த்தாலும் சரி. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கு மேலே இந்த வண்டியை நான் வந்துட்டு கொடுமைப்படுத்த விரும்பலை. ஸோ 140 போன்றேன். நானே ஷாக் ஆகிட்டேங்க. கைஸ் நான் அங்கேருந்து ட்ரை பண்ணதில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு கீர் போட்டு ஃபுல்லாக ஆர்பிஎம் பண்ணி அடிக்க விட்டு, செகண்ட் கீர் போட்டு ஆர்பிஎம் பண்ணி அடிக்க விட்டு, இதே மாதிரி தான் தேர்டு கீரும் பண்ணி, ஃபோர்த்து கீரும் பண்ணி, ஃபிஃப்த்து கீர் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீடு வந்துட்டு இப்போ 120 130 அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் நான் வாரப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6th கீர் வரைக்கும் போட்டுட்டேன். ஓகேங்களா? போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. போட்டதுக்கப்புறம் அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். அது பாட்டு கண்டினியூவாக போயிட்டே இருக்குங்க. ஒரு அண்ணன் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு வர்றாரு. அவருக்கு போய் பெட்ரோல் இல்லையாண்ணா? பெட்ரோல் இருக்குங்களா? இப்போ எங்கே போகிறீங்க?
ஒர்க் ஷாப்புக்கு தானே போகிறீங்க? மெக்கானிக் ஷாப் வரைக்கும் தள்ளி விட்றேன். கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிப்பாட்டுங்கண்ணா. கடை எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? வெளியூர்னு சொல்கிறாரு, பட் ஹெல்மெட்டை காணோம். ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேட்டு பண்ணுறாரா? கைஸ், அண்ணனோட முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. புரியல? இப்படி போய்க்கிறீங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே, அவரே பார்த்துக்கிறாராங்க இதுக்கப்புறம். பட் அவர் வெளியூருன்னு சொல்கிறாரு, பார்த்தாலே தெரியுது பச்சையாக போய் சொல்கிறாருன்னு. அவர் வெளியூர்லாம் கிடையாது, இந்த ஊர் தான் எங்கிட்ட லோக்கல். ஒர்க் ஷாப் போகிறாராம். டேய், ஒர்க் ஷாப் தான் போகிறாருன்னு சொன்னார். ஒர்க் ஷாப் போகிறாரா இல்லை ஒயின் ஷாப் போகிறாரான்னு தெரில. அந்த வண்டியில் அப்படி ஏற்றுனா ஸ்பீடு ஏறும், இந்த வண்டியில் இப்படி தான் ஏற்றணும் போல். ஒரு கீராக போட்டு ஸ்பீடு ஏற்றுனா ஏற மாட்டேங்குது. அத்தனை டைம் ட்ரை பண்ணேன், ஒவ்வொரு கீராதையும் போட்டு இது பண்ணேன். அந்த இடத்துல மொத்தமாக 6வது கீர் 100ல் இருந்துச்சு. ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், சருன்னு ஸ்பீடு ஏறி 140க்கு போச்சு. 2வது டைம் ட்ரை பண்ணேன் அதே மாதிரி. சரி, ஒரு டைம் இல்லையே சொல்ல முடியாது, இன்னொரு டைம் ட்ரை பண்ணேன். அந்த ஒரு பைக்குக்காரன் கூட என்ன ஓவர்டேக் பண்ணி போனான்ல, சலண்டு புல்லட்டில் ராயல் என்ஃபீல்டில் போனேன்லடா. அவர் போகிறப்ப ஃபுல்லாக கீரில் இருந்துச்சு, 80ல் இருந்துச்சு 6வது கீரில். ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக கொடுத்தேன், 136 போச்சு. அதுக்கப்புறம் நானாக ஸ்பீடை கம்மி பண்ணிட்டேன். இந்த விளாக் இதோட என் பண்ணுறேன். ஸோ MT-15 யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது ஒரு சின்ன கண்டென்ட், இது எதுக்கு போட்டேன் அப்படின்றது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ MT பைக் வந்து நீங்கள் என்கிட்ட காட்டவே இல்லை அப்படின்றக்கான நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. அதுக்காக இது ஒரு சின்ன வீடியோ தான், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ சின்னதாக தான் வரும் இந்த ஒரு வீடியோ. ஸோ அடுத்து வந்து வால்பாறை ரைடு போகிறோம். இது ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ அதனால் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ வால்பாறை போகிறப்ப வந்துட்டு எல்லாத்தையும் சந்திப்போம். அதுக்கப்புறம் இது எதுக்குடா இப்படி ஓட்ட போட்டு வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. என்னோட செல்லில் வச்சு என்னோட பைக்கில் வந்துட்டு செல்லு நோண்டுறதுக்கு, ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த க்ளோஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதான் சின்னதாக ஒரு ஓட்ட போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட என் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். லவ் யூ ஆல், மிஸ் யூ லாட், பாய்ங்க. ஓவராக காற்றடிக்குது.